இதில் சில டெத்து வீட்டிலலாம் ஆம்பளை அழுக வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருப்பான். அப்படியே அங்கிட்டு பார்த்தா பொம்பளை கூறேன், ஆயா நீங்கள் என்னத்தை சொல்லுவேன், அதுதான் சொல்லுவேன்னு கூட்டமாக அப்படியே சேர்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆம்பளை வந்து அப்படியே இருப்பான். அதில் அந்த ஆண்கள் டெத்துக்கு போன ஆண்கள்லாம் சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த இளவு வீட்டில் இருக்கவன்ட்ட கையை பிடிச்சி தேவையில்லாத சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்பான். கையை பிடிச்சி, மாமா ஐயா இறந்துட்டாரா அப்படிமா. இது எவ்வளவு கிறுக்குத்தனமான கேள்வி பாரு. நேற்று செத்தவரை வெள்ளை துணி கட்டி படுக்க வச்சுருக்கேன். இவன் போய் அவன்கிட்ட கேட்குறேன் அடுத்த நாள் இறந்துட்டாரா அப்படின்னு. அந்த கூறுகட்ட நாயும் பதில் சொல்லுது, ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்பேன். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்ச என்ன செய்ய போகிற, அவர் திருப்பி வரப்போகிறாரா? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஏன் 3 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவரை? எதுக்குடா கேட்குறத? அவர் இறந்த நேரத்தை தெரிஞ்சு என்னத்தை சாதிக்க போகிற? அதுக்கப்புறம் கேட்பான், எப்படி செத்தாரு அப்படின்னு. அவன் திரும்ப செத்தாக காட்ட முடியும். அதுக்கு இவன் பதில் சொல்லிட்டு இருப்பான், காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாருப்பா, நல்லா தான் இருந்தார். நல்லா இருந்தவன் தான் சாக முடியும், செத்தவன் திரும்பி சாக முடியுமா? நல்லா தான் இருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னாரா. இந்த இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன் வந்தவன் பேசாமல் போக வேண்டியதானே. எதுக்கு உன் தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன்? திருவண்ணாமலை டவுனுக்கு கூட்டி போயிருந்தா நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பிழைக்க வச்சுருக்கலாம்ல. அதுக்கு இவன் என்ன நினைக்கிறான், ஏதோ நம்ம தான் அவனை திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரிலடா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்கிட்ட பதிலை மாற்றிட்டான். காலையில் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரியா, திருவண்ணாமலையில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன், அங்கே வரைக்கும் ஏன்டா கூட்டி போனேன், உன் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கூட்டி போயிருக்கலாம்ல. இவன் நினச்சான், என்னடா இப்படி சொன்னா அப்படிங்கிறான், அப்படி சொன்னா இப்படிங்கிறான்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரா, பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனோம், அவர் திருவண்ணாமலைக்கு கூட்டி போய் சொல்லிட்டார். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஊர் ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அவரை, மேட்ரு தான் முடிய போகுதுன்னு வாயை திறந்துட்டார்ல, வீட்லேயே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லங்கிறான். என்னடா நம்ம மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்பட்றா இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கடான்னா அவர்கிட்ட எப்பட்றா கேட்க முடியும், தெரியுதில்ல, போட வேலையை பார்த்துட்டு. ஆம்பளை எல்லாம் இந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டு அந்த இளவு பறி கொடுத்தவன் ஏற்கனவே நொந்து கிடக்கிறேன். அவன் திருப்பி திருப்பி இதை எத்தனை ரெக்கார்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 மணிக்கு உட்காந்துருந்தாரா, ஆஸ்பத்திரி கூட்டு திருப்பி அடுத்து எப்படி செத்தார், 5 மணிக்கு உட்காந்துரு பார்த்தேன். ரெக்கார்டு டிவியில் ஒரு இதை டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டு ஒருத்தன் கேட்டேன்னா ஆன் பண்ணி விட்டான், இதை கேட்டுக்க அப்படின்னு. அநியாயமாக இருக்குது. இன்னொருத்தன் சொன்னான், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வாத்தியார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் சொல்லுவார் எப்படி செத்தாருன்னு. ஏன்டா வாத்தியார்கிட்ட இதை ஒப்படைச்சான்னு கேட்டால், அவர் தான் 20 வருஷமாக ஒரே பாடத்தையே திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கார். 1965 தொடங்கின வானாகி மண்ணாகி இன்னும் 2022 வரைக்கும் வானாகி மண்ணாகி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த வேலைக்கு அவர் தான் லாய்க்கு, எப்படி செத்தாருன்னு அவர் சொல்லுவார்றான்ட்டு வாத்தியாரை நியமிச்சு விட்டான். அதாவது ஒரு டெத்து வீட்டில் கூட இவ்வளவு காமெடி நடக்குதுன்னா, ஒரு மனிதன் எந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே மகிழ்ச்சியை நம்மால் உருவாக்க முடியும். இதுக்கு எனக்கு குருநாதர் வேறு யாரும் இல்லை, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவர் இருக்கிற இடத்த அவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார், அவர் பேர் பிபி ஷனாய். இவர் அதுக்கு சிறப்பு விருந்தினர். எல்லாரும் போலீஸ் அதிகாரி அவர்கள் மிக கட்டுப்பாட்டுடன் மிக சிறப்பாக இந்த காவல்துறையை நடத்தினார், அவரை போல ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது, ஆகாக ஓகாகான்னு இருந்தாங்க. தலைவர் போனார் மேடைக்கு. பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு காவல்துறை அதிகாரி பிபி ஷனாய். எல்லாரும் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படிடா இணைக்க முடியும்னு முழிக்கிறான். எல்லாரும் தலைவர் விளக்கம் கொடுக்குறாரு. பிபி பிபி என்பது தமிழ்நாட்டில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். ஷனாய்
அது வட இந்தியாவில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். பிபி ஷெனாய். வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரின்னு அவரே முழிக்கிறார். எங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சி பேரே வைக்கலையேன்னு. ஒருவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ மேட்ரை கண்டுபிடிச்சி அந்த இடத்த எப்படி மகிழ்ச்சிப்படுத்தினார் பாருங்க. மன்னார்குடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ மன்னை நாராயணசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு தலைவர். அவர் வீட்டு வாசலில் தஞ்சாவூரில் வீட்டினுடைய முன்பகுதியை முத்தம்னு சொல்லுவாங்க, முற்றம், அதை சுருக்கமாக முத்தம்பாங்க. உடனே அவர் மன்னை நாராயணசாமி சொல்லியிருக்காரு, இதாங்க நம்ம வீடு ஐயா, நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்ட்டுருக்காரு. நான் முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னாரு. தலைவர், எல்லாருமே முத்தத்தில் தான்டா பிறப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. அவர் மன்னை நாராயணசாமிக்கு புரியவே இல்லை. எல்லாரும் எப்படிடா முத்தத்தில் பிறப்பாங்க, முத்தம் இருக்கிற வீட்டில் இருக்கவன் முத்தத்தில் பிறப்பேன், எல்லாரும் முத்தத்தில் பிறப்பேன்னு இவர் சொல்கிறாரு. அவருக்கு சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியே இல்லை. எப்படியாவது கேட்டணும்டா தலைவர்கிட்ட. சாயந்தரம் போய், தலைவரை எப்படி எல்லாரும் முத்தத்தில் பறக்க முடியும், இப்படி ஒரு டியூப் லைட்டை நான் இத்தனை வருஷமாக கூட வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாருன்னு இருக்காரு. என்னையா, என்னங்க தலைவரை சொல்லுங்க. உன் தாய் தகப்பேன் 2 பேரும் முத்தம் கொடுக்காம நீ பிறந்திருப்பியா? ஐயோ அங்கே போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. எந்தெந்த இடத்திலெல்லாம் நகைச்சுவை மகிழ்ச்சி, அதை நம்ம தேடி போகணும். உண்மையிலே பாருங்கள், ஒரு முதலிரவில் சந்திக்கிற 2 பேரும் இப்படியே முதல் சந்திக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிறாங்க. அவன் இப்படியே பார்க்குறான். உன்னைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நானும் உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்ட்டுருக்கேன். அந்த அம்மா, எங்கே பார்த்தீங்க? இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கு அந்த அம்மா, நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. உடனே அவன், அது எப்படி உனக்கு தெரியும், என்னடா நம்மளை பற்றி கண்டுபிடிச்சி சொல்கிறாளேன்ட்டு அவன் ஒரு ஜர்க் அடிச்சிட்டான். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் 6வது வார்டில் இருந்தீங்க, நான் 7வது வார்டில் இருந்தேன் அப்படின்னு. ஐயோ 2 லூசுக சேர்ந்து குடும்பத்தை தொடங்குதுகளான்னு சந்தோஷமாக இருக்கு அவங்க. ஏன்னா இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது இவனுக்கு புரியாது. இன்றைக்கும் ஒரு கல்யாண வீட்டில் அந்த சாந்தி முகூர்த்த தப்ப அந்த மேஜையில் பாருங்கள், பொருளுக எதுக்கு தான் அவ்வளோ பொருளுக வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. நானும் 6 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், 6 பேர்த்துக்கு வாங்கி வச்சேன். என்னென்ன தெரியுமா? 1 கிலோ லட்டு, 2 கிலோ ஜிலேபி, 1 கிலோ மிக்சரு, 2 கிலோ ஆப்பிள், மாதுளை ஒரு 20, பைனாப்பிள் ஒரு 10, ரொம்பட்டும் கிரேப்ஸ் 1 கிலோ. எதுக்குடா அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா, எவனாவது இது வரைக்கும் தின்றுருக்கான அதை யாராவது இப்படி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆப்பிளை வெட்டி திங்கலாமா, அதுக்கப்புறம் ஜிலேபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விடிய தின்னுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் குடும்பமாக அது. ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கான். அவங்க மாமனார் வெறும் பைனாப்பிளாக வாங்கி வச்சுருக்கான். அவன் அவங்க வீட்டுக்காரமாட்ட கேட்டிருக்கான், ஏண்டி இதை என்றைக்கு நம்ம அறுத்து திங்கிறதா, உங்கள் அப்பா இதை அறுத்து திங்கலைன்னா டவுரியை கொடுக்க மாட்டேன் போல இருக்கேன்ட்டு. இன்னொருத்தையும் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கான். என்ன வாங்கி வச்சுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். மேஜை பூரா பலாப்பழத்தை மட்டும் வாங்கி வைக்காமல் ஒரு அருவாளையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் வாங்கி வச்சுருக்கான். அவன் வீட்டுக்காரம்மாவை பார்த்துட்டு, என்னடி இது அநியாயம், அறியா அப்படின்ட்டு 2 பேரும் விடிய பலாப்பழத்தை அறுத்து கையிலேருந்து எண்ணெயை தடவி முதல் சொலை எடுக்கிறேன். மணி காலையில் 6:30. இந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் கிராமங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது, நகரங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது. நகரங்களில் இன்றைக்கி சிரிக்க முடியாமல் மனுஷன் படுறான். மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் கிளப் அப்படின்னு வச்சு காலையில் ஒரு 25 பேர் மெரினா பீச்சில் என்ன 1 2 3 லாஃப் அப்படின்னா அப்படிங்கிறான். இந்த சிரிக்கிறது உடம்பை கெடுக்குமே ஒழிய இந்த சிரிப்புனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல நகைச்சுவை கேட்டு மனம் விட்டு யார் சிரிக்கிறார்களோ அந்த சிரிப்பு தான் மனதுக்கும் உடலுக்கும் பொருத்தமான சிரிப்பே ஒழிய 1 2 3 laugh for 5 minutes அப்படின்னு அப்போ 25 நிமிஷம் சிரிச்சோன்னா ஸ்டாப் அப்படிங்கிறார். அகைன் செகண்ட் டைப் ஆஃப் லாஃப் அப்படின்னே ஒரு 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஒருத்தன். ஏன்டா நல்லா இருக்கலாம்னு வந்தால் மனுஷனை பேஷண்ட் ஆக்கி விட்டீங்களேடான்னு. நகரங்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லாதனால தான் நீங்கள் நகரங்களில் பாருங்கள், திருவண்ணாமலை டவுனில் நாளை காலையில் இந்த மெயின் ரோடு அதில் பாருங்கள், திருவண்ணாமலையில் இருக்க விஐபி பூரா டவுசரோட
எங்கே போயிட்டுருக்கிய? போய்கிட்டு இருக்கேனப்பா. ஏன் போகிற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர். அதான் போயிட்டுருக்கேன். யார் டாக்டரா சொன்னார்? அவர் எங்கே? அவரும் வாராரு பின்னால் தொப்பையை தூக்கிட்டேன்னு. ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டரும் வகுத்த தொங்க போட்டுக்கிட்டு அப்புக்கா நடந்து வராரு. ஏன் இந்த நட? ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாக்கிங் போனாங்களா? நம்ம முன்னோர்கள்லாம். எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருக்கு. எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருக்காரு, பாட்டி 3 அடி தள்ளி நிற்கிது. ஃபோட்டோவில் 3 அடி தள்ளி நிற்கிது எங்கள் பாட்டி. ஆனால் 2 பேருக்கும் 16 பிள்ளைய. 3 அடி தள்ளி நின்று இதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி நிற்கிது அந்த பாட்டி. கிழவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இந்த இருக்காரு. பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும். ஆனால் 16 பிள்ளைய. எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தது தான். நான் எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார். நான் உண்மையிலே நம்பிட்டேன். வருஷம் கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போலன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்ட்டு. பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றதுராது, என்ன கடையிலே அவை வாங்க முடியும் அப்படிங்குது. ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மாக்கில் போயிட்டாரு அப்படிங்குது. கிழமையும் பர்மாக்கு போலன்னா இன்னும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அவன் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடு, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடுன்னு சொல்லி அன்னைக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்ம மனித சமுதாயம் வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு கைவசம். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். லியோனி 1985 பேசினதுலேருந்து மொபைல் ஃபோனில் அம்புட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் பேசின மேடையில் பேசின பேச்சிலேருந்து அவ்வளவு மொபைல் ஃபோனில் இருக்குது. ஒரு காலத்தில் என் பேச்சை கேட்கணும்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வரணும், இல்லாட்டி 4 பாகம் உள்ள ஆடியோ கேசட்டை வாங்கி ஆடியோ கேசட் பிளேயரில் போடணும். ஆனால் இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் நான் இப்போ பேசின திருவண்ணாமலையில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த பேச்சு நாளைக்கு உடனே எல்லா சேனல்லையும் வந்து சேர்ந்துடும். இந்த வசதிகள் இருந்தும் இன்றைக்கி மனிதன் மகிழ்ச்சியை தேடி ஓடுறான். சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை.